புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்ற அருமையான நட்பு என்ற அதிகாரத்திலே 785. நல்ல நட்புன்னா என்ன? இது நிறைய பேர் கேட்கறது. நாங்க ஒன்னா இருப்போம் சார், எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் சார், நெருங்கி இருப்போம் சார், கை கொத்துக்கிட்டே தான் சார் இருப்போம், சாப்பிடும்போது கூட என் தட்டில் அவன் சாப்பிடுவான், அவன் தட்டில் நான் சாப்பிடுவேன் சார், எங்களோட பிணைப்புக்கு உலகத்துல எந்த உதாரணமும் இல்லை சார் அப்படின்னு சில பேர்லாம் பெருமையா சொல்லிப்பாங்க. அது சரி, அவங்களோட இறுக்கத்தை காட்டும். நம்ம கூட மயங்கிடுவோம், இவ்வளவு நட்பான் நான் வள்ளுவர் அதெல்லாம் மயங்காதீங்கன்ற. உணர்ச்சி பழகுதலும் வேண்டாம், அதெல்லாம் நட்பு. உணர்ச்சி தான் நட்பாம். அவர்கள் உணர்வுகளிலே அவர்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், இயைந்து இருக்க வேண்டும். நல்ல நட்பு என்பது புரிதலிலே இருக்கிறது, அந்த உணர்வு ஒன்றுதலிலே இருக்கிறது. ஒன்றா உணர்வு ஒரு ஒன்றிய நட்பிற்கு வித்திடாது, ஆனால் ஒன்றிய உணர்வு ஒரு சான்றான நட்புக்கு பாலமாக, தளமாக, ஆணிவேராக அமையும். அதனால வெறும் புணர்ச்சி பழகுதல் தேவையில்லை. உணர்ச்சியில், உணர்வில் தலைப்பட்டு இருக்கக்கூடிய, ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நட்பே வணங்கத்தக்க நட்பு, தொடத்தக்க நட்பு என்ற நட்பினுடைய ஆழத்தை சொல்லும் குரலாக இது அமைந்திருக்கிறது.